வந்து ரோப்பு ரிமூவ் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காரு. ரிமூவ் பண்ணும்போது ஏதோ கால் தவறியோ ஏதோ வந்து கீழே விழுந்து அந்த ஒரு ஒரு செவுரு மாதிரி இப்படி செவுரு இருந்துச்சு. அந்த செவுரு இந்த பக்கம் ஒரு செவுரு, இந்த பக்கம் வந்து ஒரு சின்ன தூண் மாதிரி கொடுத்துருக்காங்க கொடுக்கு. அதில் விழுந்திருக்காரு. அதில் விழுந்து ஒரு அலறி அடித்து என்னடா பண்ணுறதுன்ட்டு பக்கத்தில் சூர்யா ஹாஸ்பிட்டலில் உடனே போய் சேர்த்துருக்காங்க. சேர்த்து அவங்க எல்லாமே பிளட் கண்ட்ரோல்லாம் எவ்வளோ பண்ணி பார்த்துருக்காங்க. அவங்களால முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ பண்ணி பார்த்துருக்காங்க. ஆனால் அந்த மரணங்கிறது இன்னும் கொஞ்சம் சுதாரிப்பாக இருந்துக்கணும். காரணம் மரணம் தான் இங்கே வேலை. ரோப்பு கட்டுறவரே ஆபத்து. இன்னைக்கு இருக்கிறதுல நிறைய பேர் நடிகர்கள் எல்லாருமே உடனே வந்து பார்க்குறாங்க. இப்போ சர்தார் கார்த்தி எல்லாமே கூட உடனே அந்த ஸ்பாட்டுக்கே கூட எல்லாம் போய் பாருங்க. அப்போ இருந்ததுல எப்படி சார் மதிப்பு? எம்ஜிஆர் வந்து உடனே ஸ்பாட்டில் இருக்க சாவு எடுக்கிற வரைக்கும் வீட்டில் தான் இருப்பார். அவர் மனிதர் இல்லைங்க, கடவுள். நெப்போலியன் சார் பாடி தூக்கிட்டு போவார். ஃபயர் ஷாட்டு இப்போல்லாம் வந்து நிறைய அணைக்கிறதுக்கு அந்த அணைச்சிருவாங்க. அந்த இதெல்லாம் இருக்கு. அப்போல்லாம் அதெல்லாம் கிடையாது. அப்போ என்னன்னா கோணியை வச்சுட்டு இப்படி நிற்கணும். கேப்டன் படம்லாம் போகும்போது தங்கம் நீ பண்ண நான் கேப்டன்லாம் உள்ளே வந்து அணைப்பார். மலைப்பாம்பு கூட ஒரு சார் ஃபைட் பண்ணேன் சார். மலைப்பாம்பு கூட அவங்க என்ன சொன்னாங்க, மயக்க மருந்தெல்லாம் கொடுத்துட்டோம். சரி பிடிச்சிட்டு பார்த்தா ஏன்னா எல்லாருக்கும் வந்து அது உயிரோடு வந்தால் தானே உடம்பு நம்மளா கொளுத்திக்கும். உடம்பு 10 அடி 12 அடிக்கு போய் எரியும். பக்கம் எப்படி நீங்கள் அனுப்பிங்க பாருங்க. பக்கத்தில் யாரும் வரலாம், முடிஞ்சு போச்சு. சுடுகாட்டில் வச்சு பேசுனது தான் இந்த ஸ்டண்ட் யூனியன். நமக்குன்னு ஒரு யூனியன் வேணும், நமக்குன்னு ஒரு சம்பளம். 40 ரூபா சம்பளம் ஃபைட்டர்ஸுக்கு. புலி கூட சண்டை போடலாம். பெட்டர் டுடே நேயர்களுக்கு வணக்கம். நான் இருமுறை. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் ஸ்டண்ட் இயக்குனர், திரைப்பட நடிகர், தயாரிப்பாளர் ஜாகுவார் தங்கம் சார் நம்மளே இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம் சார். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா இருக்கீங்களா? சூப்பராக இருக்கேன் சார். கடந்த சில நாட்கள், அதான் நேற்றுக்கு அந்த இதில் பார்த்தோம்னா ஒரு நியூஸ் வந்து வெளியானுச்சு. அதுக்கு நீங்கள் எல்லாமே பேட்டி கொடுத்துருக்கீங்க. சர்தார் 2ல் அங்கே பணிபுரிஞ்ச ஸ்டண்ட் கலைஞர் வந்து இறந்துட்டாங்க, ஏழுமலை அப்படிங்கிற ஒருத்தர். ஸோ அந்த விபத்து எப்படி சார் நடந்துச்சு? அந்த இப்போ ஸ்டண்டுனாலே எங்களுக்கு வந்து கரணம் தப்புனா மரணம், அதுதான் எங்களுக்கு விதி, அதுதான் அப்படிதான். ஆனால் இப்போ கொஞ்சம் காலமாக வந்து அது கிடையாது. ஏன்னா வந்து எங்களுக்கு ரோப்பு சிஸ்டம் அந்த சிஸ்டம் நிறையா வந்ததுனால அதெல்லாம் கொஞ்சம் இல்லாமல் இருந்துச்சு. திடீர்னு பார்த்தீங்கன்னா முந்தா நாள் நைட்டு சாயங்காலம் ஒரு 5:30-6 மணின்னு சொல்கிறாங்க. ஏன்னா நான் ஸ்பாட்டில் இல்லை, எனக்கு தெரியல. இருந்தாலும் வந்து அவர் வந்து ரோப்பு ரிமூவ் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காரு. ரிமூவ் பண்ணும்போது ஏதோ கால் தவறியோ ஏதோ வந்து கீழே விழுந்து அந்த ஒரு செவுரு மாதிரி இப்படி செவுரு இருந்துச்சு. அந்த செவுரு இந்த பக்கம் ஒரு செவுரு, இந்த பக்கம் வந்து ஒரு சின்ன தூண் மாதிரி கொடுத்துருக்காங்க கொடுக்கு. அதில் விழுந்திருக்காரு. அதில் விழுந்து ஒரு ட்ரம் ஒன்று வந்து ட்ரம்மில் இருக்குது. அதில் விழுந்ததில் இந்த ரிப்பு சைடில் வந்து உடஞ்சி உள்ளே இருக்கிற நுரையீரல்லாம் பாதிச்சிருச்சு. அதே சமயம் தலையில் வந்து அடிபட்டதில் மூளையில் வந்து ரத்த கசிவு வந்துருச்சு. அதனால் அவர் ஸ்பாட்லேயே ரொம்ப கண்டிஷன் இல்லாமல் தான் இருந்திருக்காரு. ஃபைட் மாஸ்டர் தான் உடனே ஓடி போயிருக்காரு. ஏன்னா அவர் வேற எங்கேயும் நின்றுருக்காரு. கேள்விப்பட்ட உடனே ஓடி போயிருக்காரு. ஓடி போய் டார்ச் அடிச்சு தான் பார்த்துருக்காரு. இருட்டாயிடுச்சு, கொஞ்சம் ஒரு 6 மணி இருட்டாயிடுச்சு. டார்ச்லாம் அடித்து பார்த்துட்டு எல்லோரும் ஒன்றும் இல்லைனாக்கா இவரு மட்டும் தான் சவுண்டே கேட்டிருக்கு. ஃபைட் மாஸ்டர் மட்டும் தான் சவுண்டே கேட்டிருக்கு. கேட்டவுடனே அவர் ஓடி போய் பார்த்தோன்னே அவருக்கு வந்து யாரோ இருக்காங்கன்னு தான் தெரியுது. யாருன்னெலாம் அவருக்கு தெரில. மூஞ்சி திருப்பி பார்த்தா ஏழுமலை. அப்புறம் ஒரு அலறி அடித்து என்னடா பண்ணுறதுன்ட்டு பக்கத்தில் சூர்யா ஹாஸ்பிட்டலில் உடனே போய் சேர்த்துருக்காங்க. சேர்த்து அவங்க எல்லாமே பிளட் கண்ட்ரோல்லாம் எவ்வளோ பண்ணி பார்த்துருக்காங்க. அவங்களால முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ பண்ணி பார்த்துருக்காங்க. அப்புறம் நைட்டு தான் ஒரு 11 மணி அளவில் இறந்துருக்காரு. சொல்லியிருக்காங்க அவங்க எல்லாம் வந்து ரொம்ப உள்ள இதாகி போச்சு, எல்லாமே ஒன்றும் செட் பண்ண முடியாத அளவுக்கு டேமேஜ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ துரதிர்ஷ்டமான மரணம். அது வந்து அந்த நேரத்தில் ஆயிருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ரோப்பில் இருக்கனால ஃபைட்டர்ஸ் சேஃபாக இருப்பான். அப்போ ரோப்பு கட்டுறவர் அவருக்கே இந்த மாதிரி ஆபத்து ஆயிடுச்சு. ஆமாம், மேக்ஸிமம் இந்த மாதிரி ஆபத்து வந்து அதாவது இந்த ஸ்டண்ட் கலைஞர் வரக்கூடிய ஆபத்து மேக்ஸிமம் எதில் சார் வரும்? ரோப்லையா இல்லை இந்த எதில் மிஸ்டேக் ரொம்ப அதிகமாக இல்லை? இதில் மிஸ்டேக்னா பைக் ஜம்பில் வரும். ஓகே. காரம் மோதுறதுல வரும். அப்புறம் ஃபயர் ஷாட்டில் நிறையா வரும். ஃபயர் ஷாட்டில் எனக்கு தெரிஞ்சு அந்த இதெல்லாம் உருகி இருக்குது. அந்த இடம் உருகிலாம் கீழே விழுந்து நாங்கள் பார்த்துருக்கோம். மிருகங்களோட சண்டை போடும்போது நிச்சயமாக ஆபத்தான். அது வந்து என்ன தான் வாயை கட்டியிருந்தாலும் அது வந்து அது வந்து மிருகங்களோட சண்டை கத்துறதுக்காக தான் அதை போய் சண்டை போட முடியும். எல்லாம் சண்டை போடணும். ஏன்னா இந்த இடத்துல அடி வாங்கினா பிச்சுக்கும், தலைகள்லாம் திரும்பிடும். இங்கே அடி வாங்கணும். இப்போ எங்கே ஒரிஜினலாகவே நம்ம ஒரு மிருகத்தோட இப்போ சிங்கத்தோட புலிக்கூடனா, ஆனால் அது வாயை பொழந்து கடிச்சிடும் இங்கே போனால். நிறைய டெக்னிக்கல். ஏன்னா இப்போ இங்கே ஷூட்டிங்கில் வந்து வாய் தச்சிருப்பாங்க, வாய் திறக்க முடியாது. அதனால் நம்ம தைரியமாக உள்ளே போவோம். ஆனால் காட்டிலலாம் போய் மாட்டிக்கிட்டோம்னா கண்ணை தான் குத்தணும் ஃபஸ்ட்டு. அதுதான் அந்த காலத்தில் நோக்குவர்மம் கற்றுக் கொடுத்தாங்க எல்லாருக்கும். எல்லா அரசர்களுக்கும் நோக்குவர்மன்னு ஒரு வர்மம் கற்றுக் கொடுத்தாங்க. அந்த வர்மத்தினால எந்த மிருகத்தையும் அப்படியே நிற்க வச்சிடலாம்.
நம்மளை எதுவுமே பண்ணாது. ஸோ அந்த வருமானம் கற்றுக்கிட்டாங்கன்னா இருக்கும். ஸோ அது மாதிரி மிருகம் கூட சண்டை போடுறதுக்கு எங்களை மாதிரி கொஞ்சம் தயாரானவங்க தான் விடுவாங்க. நான் நிறைய மிருகத்து கூட சண்டை போடுவேன். சிங்கம், புலி, கரடி, யானை கூடலாம் சண்டை போடுவேன். அதே மாதிரி ஒரு இவருக்கு பேர் சோபன் பாபு. சோபன் தெலுங்கு படம். ட்ரெயின் போகும்போது கிராஸில் ஓடி போனோம். அவர் சோபன் பாபு சாருக்கு அந்த இந்த வெயிட்டி கேட்டு ஓடி போனோம். அதுதான் ஷார்ட்டு. ட்ரெயின் கம்மியாக வந்தால் போதும், நாங்கள் ஸ்பீடு வச்சுருக்கோம் கேமராவில் அப்படின்னு சொன்னால் அவரும் ஓகேன்ட்டார். முதல்ல ஒரு வாட்டி ரிகல்சல்லாம் பார்க்குறோம், கரெக்டாக வந்துட்டார். டேக் டைமில் வேகம் அடிச்சிட்டார். என்ன ஒரு ஜஸ்ட்டு கொஞ்சம் நான் இப்படி போகும்போது அடிச்சிட்டார், தூக்கிடுச்சு. சும்மா 100 அடிக்கு அந்த பக்கம் தூக்கிடுச்சு. போயிட்டேன் தான். ஜனலாம் எல்லாமே முள்ளு காடுங்க. முள்ளில் தான் விழுந்ததே முள்ளு தான். மூஞ்சை மட்டும் பொத்திக்கிட்டேன். கடவுளே அப்படின்னு மூஞ்சை மட்டும் பொத்தி கண்ணுக்குள்ள பொத்தக்கூடாது அப்படின்னு. உடம்பு ஃபுல்லாக முள்ளை பிடுங்குறதுக்கு 6 மாதம் ஆச்சு. பிடுங்குறதுக்கு எங்கே இருக்குன்னே தெரியல. உள்ள சொறி வச்சுல ரத்தம் வர அதெல்லாம் பிடுங்கி எனக்கு தெரிஞ்சு என்ன என் உடம்புல முள் இருக்கும். எங்கேயாவது திடீர்னு ஒரு இடம் வலிக்கும், அந்த முள் தான் இருக்குது போல அப்படின்னு நினச்சிக்கோ. ஸோ அந்த மாதிரி நிறையா அது மாதிரி சிங்கத்து கூட சண்டை போடும்போது, புலி கூட சண்டை போடும்போது, அர்ஜுன் சாருக்கு 2 போட்டு மலைப்பாம்போடு சண்டை போடும்போது எல்லாமே இப்போ ரிஸ்க்கு தான். அதே மாதிரி ஃபயர் ஷாட்டு நெருப்போட இப்போல்லாம் வந்து நிறைய அணைக்கிறதுக்கு அந்த அணைச்சிடும். அதெல்லாம் அந்த இதெல்லாம் இருக்குது. அப்போல்லாம் அதெல்லாம் கிடையாது. அப்போ என்னென்னா கோணியை வச்சுட்டு இப்படி நிற்கணும். கேப்டன் படம்லாம் போகும்போது தங்கம் நீ பண்ண நான் அனுப்பேன். கேப்டன்லாம் உள்ளே வந்து அணைப்பார். ஃபைட்டரை விட அவர் வந்து உடனே அணைப்பார். அவ்வளோ அக்கறை எடுத்து. ஆமாம், அவர் ஹீரோ தானே. மூஞ்சி ஃபயர் அதெல்லாம் பார்க்கவே மாட்டார். நம்ம ஃபைட்டர்ஸ் ஒன்றா கூட அப்படியே வந்து உளுந்து அணைப்பார். உளுந்து கட்டி பிடிச்சிக்குவார். அப்படிலாம் ஒரு மனுஷன் ஹீரோ அவர். அந்த மாதிரிலாம் ஃபயர் ஷாட்டு. அது மாதிரி வந்து மனோரமாச்சிக்கு எல்லாம் நிறையா பர்மனெண்ட் டூப் தானா. ஸ்ரீபிரியா தெரியுங்களா, பழைய ஆர்டிஸ்ட் ஸ்ரீபிரியா, ரஜினி சார் கூட நடிப்பாங்களே, அவங்களுக்கு நிறையா டூப். நிறைய அடி தான். அடி பட்டுக்கிட்டே இருக்கும். எங்கே பார்த்தாலும் அடிப்படும் சார். அப்போல்லாம் எந்த சேஃப்டியும் கிடையாது. வீடு முழுக்க பார்க்க நிறைய ஷீல்டாகவே இருக்குது. எல்லாமே ஒவ்வொரு படத்துக்கு 100வது நாள் அந்த உங்களை பாராட்டி உங்களுடைய அந்த என்னென்ன ஸ்டண்ட் கலைகளுக்கு அரசு சார்பாகவுமே எல்லாமே கொடுத்துருவேன். ஆனால் ஆரம்ப காலத்தில் நீங்களே சொன்னீங்க, என்னோட ஒரு 2வது படம் வந்தப்போ கையே திரும்பிடுச்சு அப்படின்னு சொல்கிறப்போ உங்கள் வீட்லையோ இல்லை நீங்கள் பர்சனலாகவோ இருக்கிறப்ப எதுக்கு இவ்வளோ கஷ்டப்படணுமே அப்படின்னு யோசிச்சிருக்கீங்களா? இல்லை வீட்டில் ஏதாவது சொல்லியிருக்காங்களா? இல்லை, வீட்டில் சொல்லியிருக்காங்க கல்யாணம் பண்ணதுக்கப்புறம். ஆனால் ஃபஸ்ட்டு நான் இந்த அடிப்படும் போதெல்லாம் எனக்கு மேரேஜ் ஆகலை. ஓகே. அதனால் எனக்கு வந்து சந்தோஷம்தான். ஏன்னா இப்போ எல்லாரும் வெளியிலேருந்து பார்ப்பாங்க. இப்போ நம்ம நேரில் உட்காந்து எல்லா ஹீரோ கூட சாப்பிடுவோம். எல்லா பெரிய பெரிய ஆளுங்களையும் நமக்கு நல்ல பழக்கம். ஏன்னா வந்து பார்ப்பாங்க, அடிப்பட்டுக்குன்னு வந்து பார்ப்பாங்க, கேட்பாங்க. அது ஒரு என்ன புகழ்ச்சியில் ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி வந்து எங்களுக்கு வந்து செத்தா சண்டையிலே சாகணும்டா அப்படின்னு நினைப்போம். செத்தா கூட பரவாயில்ல, சண்டையில் சாகும் அப்படின்னு நினைப்போம். ஒரு ஷாட் பண்ணும்போது தொட்டு கும்பிட்டு சொல்லுவோம். ஓகே, என்ன ஃபயர் ஷாட்டுக்கும் அதே மாதிரி தான் எங்களுக்கு தோணும். அதனால் பைக்கு நேரில் மோதும், காரம் மோதலாம் பொழைக்கிறதுக்கு அர்த்தம். அப்போ வந்து என்ன பண்ணுவோம், காரில் வந்து இந்த இது பற்றச்சிக்கும், பெரிய இரும்பு ராடு பற்றச்சிக்கும் முன்னாடி. அந்த வண்டிக்கு இந்த வண்டிக்கு அடிப்போம். ஃபுல்லாக 100 கிலோமீட்டர் ஸ்பீடில் வந்து அடிப்போம். வெடிச்சு சதறோம் கார்லாம். அப்படியே தூளாக போகும். எங்களுக்கு ஒன்றும் ஆகாது. அப்படியும் அடிபட்டுருக்கு. அப்படி எனக்கு இல்லை, வேற ஒரு நண்பருக்கு அடிபட்டு அவருக்கு வந்து 2 காலம் செயலிருந்து இறந்து போயிட்டார் அவர். ஸோ அந்த மாதிரிலாம் நிறைய ஆக்சிடென்ட் ஆகும். இப்போ அது இல்லவே இல்லை. இப்போ எல்லாமே ஈஸி. இப்போ சிங்கம்னா நம்ம டம்மியே சிங்கம் மாதிரி செஞ்சிடறாங்க. ஆமாம், சிஜியில் இல்லாட்டி சிஜியில் பண்ணுறாங்க. டம்மியே அந்த வாய் பல்லுகள்லாம் அப்படியே இருக்கும். அந்த இதெல்லாம் உள்ள ஒரு மிஷின் கொடுப்பாங்க. அது வாயெல்லாம் ஆட்டம், நாக்காட்டம், அதெல்லாம் வந்து இன்றைக்கி எல்லாமே வந்துச்சு. அதனால் எல்லாமே ஈஸி. இப்போ அப்போல்லாம் மாடு பிடிக்கணும்னா ஒரிஜினலாக பிடிக்கணும். மாடு ஒரிஜினலாக ஹீரோவும் பிடிக்கும், நம்மளும் ஹீரோ டூப் எடுக்கணும், ஒரிஜினலாகவே ஒரு இடக்கும். ஆமாம், இப்போல்லாம் அப்படி இல்லை. இப்போல்லாம் அப்படியே டம்மி மாடு மாதிரி டம்மியாக கொண்டு வந்து நிறுத்துவாங்க. அதை வந்து ட்ராலியில் வச்சுட்டு அதை தான் தள்ளுறது புஷ் பண்ணுறதுலாம் அப்படி வந்துருச்சு. அதில் மேக்ஸிமம் இப்போ ஈஸி. இருந்தாலும் இந்த மரணம் நான் ஒரு 4 நாளைக்கு மட்டும் தான் ஒரு பேட்டில் சொன்னேன். இப்போல்லாம் எங்களுக்கு பாதுகாப்பு, எங்களுக்கு வந்து ஃபைட்டர்ஸ்லாம் மரணம் அடைய மாட்டான்ட்டு. எனக்கு நீங்கள் சொன்ன மாதிரி வீட்டிலேருந்து எனக்கு ஒரு வாட்டி இந்த ஒரு தண்ணியில் ஃபைட்டு, இந்த பக்கம் குத்தி இந்த பக்கம் கல் வந்துருச்சு. முன்னாடி தண்ணிக்குள்ளே ஃபைட்டு. அதில் ஒரு சரளக்கல்லாக இருந்திருக்கு. அதில் ஊறிக்கிட்டே இருக்கும் இல்லையா ரொம்ப நேரம். குத்தி இந்த பக்கம் வந்துருச்சு. வந்துனா யாருக்குமே தெரியாது, ரத்தம் மட்டும் ஓடிக்கிட்டு இருக்கு தண்ணியில். யாருன்னே எனக்கு தெரியல. வெளியே வந்து பார்த்தா தான் தெரியுது எனக்கு. இப்போ ஒரு மாதிரி ஆச்சு. பொள்ளாச்சிலேருந்து ஒரு 40 கிலோமீட்டர் தள்ளி. இப்போ அங்கே வந்து ஹாஸ்பிட்டல் வந்து பிடுங்கி ஏதோ எடுத்து கட்டெலாம் போட்டாங்க. ஆனால் ட்ரெயினில் வரும்போது எங்கள் வழி. சென்னையில் வந்து பார்த்தா ஆல்ரெடி உள்ள கல் இருந்துச்சு. திருப்பி ஒரு ஆப்ரேட் பண்ணி கல்லெல்லாம் எடுத்தோம். அப்போல்லாம் எனக்கு கல்யாணம் ஆச்சு. அப்போ தான் சொன்னாங்க, எதுக்கு இந்த வேலைலாம் செய்கிறீங்க, வேறு எதுனா மளிகை கடை வச்சுக்கலாம் ஓகே அப்படின்னு சொன்னாங்க. கடை வச்சாவது படிச்சுக்கலாம் அப்படிங்கிறது, உயிர் பிழைக்கணும்னு சொன்னாங்க. ஆனால் அது இப்போ தான் வந்து எனக்கு மாஸ்டர் ஆனேன். ஓகே, இது மாஸ்டர் வந்து ஈஸி. ஓகே, உழ வேண்டியது இல்லை. ஓகே, மேலே யாரோ ஒருத்தர் உழப்போம், அது உழ வேண்டியதில்லை. அதனால் அந்த ஈஸியாக இருந்துச்சனால நான் மாஸ்டர் ஆனேன். ஆனால் அப்போ இந்த காலகட்டத்தில் கூட சில ரிஸ்க் இருக்கும். கார் கண்ணாடி உடைக்கிறது அதெல்லாம் கொஞ்சம் ரிஸ்க் இருக்கும். இப்போ நாங்களாம் வந்து டம்மி பம்மே வச்சு கார் உடைச்சிருவோம். ரோப்பை கட்டி அதே சுற்றிட்டு போவோம். ஆள் மாதிரி சுற்றிட்டு போய் உள்ளே போய் சொல்லுவோம். அது மாதிரிலாம் நான் என் சொந்த படம் டைரக்ட் பண்ணி தயாரித்தேன் இல்லையா, அந்த படத்தில் நான் அப்படி தான் எடுத்தேன். ஆனால் இப்போ சம்பளமாக ஜாஸ்தி. அப்போல்லாம் வந்து நீங்கள் என்ன ஃபைட்டர்ஸ்க்கு வந்து 125 ரூபா ஒரு நாள் பேட்டா, 2 நாளைக்கு. ஆமாம், பேட்டா வந்து 8 ரூபாயோ 10 ரூபா தருவாங்க பேட்டா.
ஃபயர் ஷாட்னா 350 ரூபா தருவாங்க. ஃபயர் ஷாட்னா நெருப்புக்குள்ள போயிட்டு வரணும் 350 ரூபாய். நெருப்பு உடம்புல கொளுத்திக்கணும். ஓகே. கோணி போட்டு ஃபுல்லாக கொளுத்திக்கணும். அதில் வந்து அந்த ஒரு கண்ணாடி கொடுப்பாங்க, அந்த கண்ணாடியில் கண்ணு பார்க்கலாம். அதுக்குள்ளே மூச்சுலாம் போகாது. நமக்கு எவ்வளோ நேரம் தம்மு இருக்கோ அவ்வளோ நேரம் நம்ம பண்ணணும். அது தம்மு ஜாஸ்தி இருக்கவங்க தான் டூப் போடுவாங்க மாஸ்டர். ஏன்னா மூச்சாயி விழுந்து செத்து போயிட்டாங்க என்ன பண்ணுறதுன்னு. இப்போ எங்களை மாதிரி நான் எக்ஸசைஸ் பண்ணேன், நல்லா ஃபுல்லாக எக்ஸசைஸ், தண்ணி அடிக்க மாட்டேன், எந்த கெட்ட பழக்கம் இல்லை. நான் தான் டூப் போடுவாங்க எல்லாம். 350 ரூபா கொடுப்பாங்க. ஹீரோலாம் அப்போ 500 ரூபா கொடுப்பாங்க, ஃப்ரீயாக கொடுப்பாங்க அந்த காலகட்டத்தில். அதுவும் சத்யராஜ் சார் படம்லாம் வந்து அவர் அள்ளி கொடுப்பாரு. சத்யராஜ் சார்லாம் அந்த காலத்தில், அது விஜயகாந்த் அவங்கெல்லாம் பார்க்க காசே பார்க்க மாட்டாங்க, தூக்கி அள்ளி கொடுத்துருவாங்க. அவங்களுக்கு டூப் போட தான் ஃபயர் ஷாட் பண்ண ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும், காசு நிறையா வரும்ன்ட்டு. ஸோ அந்த மாதிரி அந்த காலத்தில் இருந்துச்சு. இந்த காலம் எல்லாம் ஈஸி, எல்லாமே ஈஸி. இன்றைக்கி ஃபயர் ஷாட்னா ஒன்றும் தேவையில்லை. இப்போ நாங்களே சிஜி இல்லாமலே நான் டெக்னிக்கலாக எடுக்க ஆரம்பித்தேன். ஃபயர் எறிகிற மாதிரியே நான் டெக்னிக்கல் நிறைய படத்தில் ஒரிஜினல் ஹீரோயின்லாம் வச்சு கொளுத்துற மாதிரிலாம் எடுத்தேன். யாரும் வந்து என்ன ஹீரோயின் எறிலாம் சொன்னாங்க. அது கழுத்தை வெட்ட ஷாட்லாம் ஒரிஜினலாகவே நான் வெட்டினேன். தாய் மனசுங்கிற ஒரு படம், சரவண ஹீரோ, இவர் டைரக்டர் கஸ்தூராஜா தான் டைரக்டர். ஓகே. அதெல்லாம் ஃபஸ்ட்டு தலையை ஓடி போகிறவன தலையை வெட்டுற மாதிரி ஃபஸ்ட்டு எடுத்து நான் தான் செஞ்சாரில் பயங்கர இது பண்ணி கட் பண்ணிட்டாங்க அதை. ஓகே. அது மாதிரி நிறைய ரிஸ்க் ஷாட்லாம் எடுத்தோம். அப்போ வந்து அப்படியே டெக்னிக்கல் வளர்ந்து இன்றைக்கி காலகட்டத்தில் எல்லாமே ஈஸி. இன்றைக்கி 1 வயசு குழந்தை 100 பேர் அடிக்கலாம் கராட்டேவில். 100 வயசு வயசானவரும் 200 ரூபா அடிக்கலாம். அந்த மாதிரி ஈஸியாகிடுச்சு, எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் அந்த மரணம்ங்கிறது இன்னும் கொஞ்சம் சுதாரிப்பாக இருந்துக்கிறோம். காரணம் தவிர மரணம் தான் இங்கே வேலை. ரோப்பு கட்டுறவங்க ஆபத்து, கட்டினவங்க கீழே ரோப்பு விழுந்து, எனக்கு ரோப்பு அறுந்து விழுந்தா L1 L2 L4 அடி, எனக்கு ரோப்பு அறுந்து விழுந்து தான். ஓகே. அதில் ஏதோ மறக்க முடியாத அனுபவம் அப்படிங்கிற மாதிரி இருக்கா? ஏன்னா நீங்கள் நார்மலாக ஏன்னா பயிற்சி எடுத்துகிட்டு தான் பண்ணுவீங்க, ஆனாலுமே அந்த இடத்துல போய் கொஞ்சம் எனக்கு வந்து ரொம்ப கிரிட்டிக்கலான மலைப்பாம்பு கூட ஒரு சார் ஃபைட் பண்ணேன் சார். மலைப்பாம்பு கூட அவங்க என்ன சொன்னாங்க, மயக்க மருந்தெல்லாம் கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. வாயை திறந்துக்கணும், வாயை தைக்கல, ஏன்னா கையில் கொடுத்துக்கிட்டாங்க, நீ பிடிச்சிங்க அப்படின்னாங்க. நினச்சி பாருங்கள், அது கை பிடிச்சி எப்படி சாப்பிட முடியும் பாருங்க. அது ஒரு மாதிரி இருக்கும், வாடை வேறு ஒரு மாதிரி இருக்கும். சரி வேறு வழி இல்லைன்னு பிடிச்சிட்டேன். பிடிச்சா அது நழுவுது, அது ஒரு மாதிரி இருக்கும். நமக்கு பாம்பு பயம் இருக்கும், அது ஒரு மாதிரி பிடிக்கும்போது ஒரு மாதிரி நசு நசுன்னு இருக்கும். சரி பிடிச்சிட்டேன். பிடிச்சிட்டு பார்த்தா என் உடம்பு அதுவே சுற்றிக்கிச்சு நல்லா. 2-3 டேக் ஸ்டார்ட் பண்ணுறதுக்குள்ள இருக்க ஆரம்பிச்சு நம்மளை. மலைப்பாம்போட குணமே அதுதான். ஆமாம், இப்படி இருக்குது, இப்படி வந்துருச்சு. எனக்கு சொல்கிறேன், சார் ரொம்ப இருக்குது சார். இல்லை அதெல்லாம் ஒன்றா இருக்குது, அது மயக்கம் ஊசி போட்டுருக்கோம், ஒன்றும் போடல. எனக்கு தெரிஞ்சு போச்சு இதுக்கு மேலே இருந்தால் நம்ம எலும்பு உடஞ்சிடனே. ஒன்றா நான் அந்த சம்மர் சால்ட் டப்புன்னு விழுந்தேன். விட்டோன்னே அதுக்கு முதுகில் அடிப்பட்டு அது விட்டுருச்சு. ஓகே. உருண்டு போயிட்டேன் நான் போடான்ட்டு. ஏன்னா ரிஸ்க் இல்லையா. அது மாதிரி சில நேரத்தில் நம்ம இல்லை பரவாயில்லலாம் இருக்க முடியாது. நம்ம மேலேருந்து வரோம், நம்ம கண்ட்ரோல், இது கண்ட்ரோல். அப்புறம் பெங்களூரில் ஒரு படம் சிங்கம் கூட அதே பேலஸு படும்போது அந்த சிங்கத்து கூட ஃபைட் பண்ணும்போது சிங்கம் வந்து இவ்வளோ பெரிய கண்ணாடி, பெங்களூர் பேலஸில் கண்ணாடி, அந்த கண்ணாடி உடச்சி ஓடி போச்சு காட்டுக்குள்ளே. ஓகே. அது 4000 அடி, நான் 40,000 ஏக்கர் வேணும்னு சொன்னேன் இல்லையா, அதில் ஓடி போச்சு. எங்கேனே தெரியல, ஒரு வாரம் கழிச்சு தான் கண்டுபிடிச்சு. ஸோ அந்த மாதிரி எங்களுக்கு போகும்போதெல்லாம் பயம். ஏன்னா வந்து திடீர்னு தாக்கிடுச்சு என்ன பண்ணுவீங்க. ஆமாம். அதெல்லாம் அந்த மாதிரி நிறையா ரிஸ்க்கு பண்ணியிருக்கோம். ஃபயர் ஷாட்டில் தான் எனக்கு நிறையா ரிஸ்க்கு. நான் நிறையா ஃபயர் ஷாட் பண்ணியிருக்கேன். அதில் தான் வந்து நான் வீட்டில் யார்ட்டையும் சொல்ல மாட்டேன் ஃபயர் ஷாட் பண்ணுறேன்னு. ஓகே. ஏன்னா எல்லாருக்கும் வந்து அது உயிரோடு வந்தால் தானே, உடம்பு நம்மளா கொளுத்திக்கும். உடம்பு 10 அடி 12 அடிக்கு போய் எரியும். பக்கம் எப்படி நீங்கள் அனுப்பிங்க பாருங்க, பக்கத்தில் யாரும் வரலாம், முடிஞ்சு போச்சு. ஏன்னா இப்போ உங்களுக்கு என்னன்னா, இப்போ வளர்ந்து வரக்கூடியவங்களுக்காக இருக்கட்டும், இல்லை மிடிலாக இருக்கவங்களும் என்னன்னா, ஸ்டண்ட் யூனியன் உங்களுக்கு தனியாக இருக்குது. நீங்கள் வந்து பேசுகிறப்ப கூட சொல்லியிருந்தீங்க அவங்களுக்கான தொகை என்ன அப்படிங்கிறது. உங்களோட ஆரம்ப காலகட்டத்தில் அந்த மாதிரி யூனியன்லாம் இருந்ததா சார்? அது நான் வரும்போதே யூனியன் இருந்துச்சு. எனக்கு முன்னாடி இருந்தவங்க யூனியன் கிடையாது. ஓகே. அப்போ தான் இந்த புலிகேசிங்கிற புலி அடித்து இறந்தார். ஓ. அவர் பேரே புலிகேசி. புலி சண்டை போடுறவர், அவர் அடிச்சிருச்சு. அடித்து வந்து ரிப்பு உடஞ்சி போச்சு. நான் சொன்னேன்ல அப்போ மாதிரி. இந்த அடி வாங்கிட்டோம்னா கழுத்து திரும்பி அங்கெல்லாம் எலும்புலாம் தூள் ஆகிடும். அது வந்து எவ்வளோ பலசாலி இல்லை, அது அடித்தோம். அப்போ வந்து அவர் அடித்து ரிப்பு உடஞ்சி போச்சு. அவருக்கும் வந்து அது சும்மா ஒரு தண்ணி அடித்து சாராயம் மட்டும் குடிச்சு சரி பண்ணலாம்னு சொல்லி ஹாஸ்பிட்டலாம் சரியாகாமல் இறந்துட்டார். அந்த சுடுகாட்டில் வச்சு பேசுனது தான் அந்த ஸ்டண்ட் யூனியன். நமக்குன்னு ஒரு யூனியன் வேணும், நமக்குன்னு ஒரு சம்பளம் வேணும். அப்போலாம் 60 ரூபாயா 30 ரூபா 40 ரூபா சம்பளம் ஃபைட்டர்ஸுக்கு, புலி கூட சண்டை போடலாம். அதனால் வந்து சங்கம் வாங்கினே அந்த சுடுகாட்டில் வச்சு பேசி அந்த சங்கம் ஆரம்பிச்சிருக்காங்க. நாங்கள் வரும்போது சங்கம் வந்து வளரல, ஓலைக்கொட்டாயில் இருந்துச்சு நாங்கள்லாம் வரும்போது. அதுக்கப்புறம் நாங்கள் வந்ததுக்கப்புறம் சங்கத்தை நல்லா வளர்ந்து இன்றைக்கி வந்து இந்தியாவிலே நம்பர் 1 ஸ்டண்ட் யூனியன் எங்கள் யூனியன் தான். அது வந்து கொண்டு வந்திருக்கோன்னா அதில் உள்ள நிர்வாகிகள், அதில் உள்ள ஒர்க் பண்ண பழங்காலத்து மெம்பர்கள்லாம் சங்கத்துக்காக உயிரை கொடுத்துருக்காங்க. எவ்வளோ பேர் போராட்டங்கள் எல்லாம் பண்ணி இன்றைக்கி வந்து சங்கம் வளர்ந்துக்குன்னா அந்த பழைய சங்கத்தில் ஒர்க் பண்ண அத்தனை உறுப்பினருக்கும் கரங்கூப்பி சிரம் தாழ்த்தி அவங்க காலடி தொட்டு வணங்கணும். நான் வணங்குறேன். ஏன்னா அந்த மாதிரி கஷ்டப்பட்டு தான் இன்றைக்கி சங்கத்தை அவ்வளோ வளர்த்துருக்காங்க. இன்றைக்கி இருக்கிறதுல நிறைய பேர் நடிகர்கள் எல்லாருமே உடனே வந்து பார்க்குறாங்க. இப்போ சர்தார் கார்த்தி எல்லாமே கூட உடனே அந்த ஸ்பாட்டுக்கே கூடலாம் போய் பாருங்க. அப்போ இருந்ததில் எப்படி சார் மதிப்பு?
எம்ஜிஆர் வந்து உடனே ஸ்பாட்டில் இருக்காது, சாவு எடுக்கிற வரைக்கும் வீட்டில் தான் இருப்பார். ஓகே. அது இல்லாமல் அவர் ஒரு கொடுக்குற தொகை யாருமே கொடுக்க மாட்டாங்க. அவர் வந்து அவர் மனிதர் இல்லைங்க, கடவுள். அவர் தான் என்ன சினிமா கூட்டம் தரலாம், நான் சினிமாவுக்கு வந்திருக்க மாட்டேன். எனக்கு இப்போவே கண்ணு கலங்குது பாருங்க, அவரை பேசும்போது கண்ணு கலங்க. ஏன்னா அவர் மாதிரி ஒரு மனிதரை பார்க்க முடியாது சார். நீங்கள் ஒரு இறந்துட்டாருன்னா அவர் வீட்டில் இரவு பகல் உட்காந்துருப்பார். யாரை பற்றிங்க அவ்வளோ பண்ண மாட்டார். பெரிய நடிகர். அப்போலாம் எம்ஜிஆர்னா என்ன கடல் மாதிரி நிற்கும் கூட்டம் பார்க்குறதுக்கு. இன்னும் எல்லாத்தையும் இது பண்ணிவிட்டு அவங்க வீட்டில் சொந்த வீடு இருக்கான்னு கேட்பார், இல்லைன்னா வீடு வாங்கி கொடுப்பார். மாத வருமானத்துக்கு அவர் பேங்கில் ஒரு அக்கௌண்ட் போடுவார். அந்த மனிதன் மாதிரி ஒரு மனிதன் பிறக்கவே முடியாது சார். அது 1,00,000 ஆண்டுகளுக்கு அப்புறம் தான் யாருன்னா பிறக்கணும். இப்போலாம் பிறக்கிற வாய்ப்பு இல்லை. அவர் அதுக்கப்புறம் கேப்டன் அப்படி நிற்பார். அதுவும் பணம் உதவி பண்ணுவார். அவர் மாதிரி வீடெல்லாம் வந்து கேப்டன் நல்லா உதவி பண்ணுவார். நெப்போலியன் சார் பாடி தூக்கிட்டு போவார். அது மாதிரி அவர் ஷூட்டிங்கில் பாடியை தூக்கிட்டுலாம் போவார் நெப்போலியன். அதுக்கப்புறம் வேறு யாரும் அப்படி இருந்ததா எனக்கு தெரியல. ஏன்னா இவ்வளோ கோடியாக சம்பாதிச்சா கூட கொடுக்கணுங்கிற மனசு எல்லாருக்கும் வராதுல்ல. ஓகே. யாரோ ஒருத்தர் தான், அவங்க தான் புரட்சி தலைவராக இருக்க முடியும், அவங்க தான் கேப்டனாக இருக்க முடியும், அவங்க தான் இருக்க முடியும். அந்த மாதிரி எல்லாரும் இல்லை. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்கிறேன், எவ்வளோ கோடிக்கணக்கில் சம்பளம் வாங்கும்போது இந்த ஃபைட்டர்ஸ் குடும்பத்துக்கு ஒரு கோடி ரூபாய் கொடுக்கலாம். தப்பே இல்லை. அதாவது உங்கள் ஷூட்டிங்கில் அடிபடுறாங்கும் போது நீ கொடுக்குறதுல என்ன தப்பு இருக்குது? இன்னைக்கு இருக்கிறதுல எப்படி சார் இருக்குது? ஏன்னா இன்னைக்கு நிறைய கிராபிக்ஸ் காட்சிகள் வந்துட்டு அந்த ஸ்டண்ட் கலைஞர் வேலை வாய்ப்பு இன்னைக்கு திரைத்துறையில் இன்னமுமே இருக்குன்னு சொல்லலாமா, இல்லை குறைஞ்சிடுச்சு? இல்லை, வேலை வாய்ப்பு இருக்குது, அது ஒன்றும் இல்லை. வேலை வாய்ப்புலாம் இருக்குது, வேலை வாய்ப்பு குறையல. ஆனால் வந்து அந்த பயம் குறைஞ்சிருச்சு. அந்த ஸ்டண்டுங்கிறது ஒரு ஆஃபீஸ் போய்ட்டு வர மாதிரி ஆயிடுச்சு. இப்போ ஓகே. சும்மா சின்ன இந்த பஞ்ச் பண்ணும்போது அடிப்படும் அந்த மாதிரி தான் இருக்கும் போதே, வேற ஒன்றும் அடிப்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஓகே. இதெல்லாம் வந்து ஏதோ லட்சத்தில் ஒரு வாட்டி இந்த நடந்தது, அதுதான் நான் நினைக்கிறேன். ஆனால் இந்த தம்பிக்கு கூட அந்த கம்பெனியில் இருந்தோ எங்கள் யூனியன் எப்பவும் கொடுக்கும். நாங்கள் வந்து எல்லாருக்கும் எப்போதுமே இல்லைங்கிறதில்ல. அவங்களுக்கு வந்து ஹாஸ்பிட்டல் செலவு வந்து எல்லாம் சங்கம் தான் பார்க்கும், எல்லாமே சங்கம் பார்த்துக்கும். அவங்க ஃபேமிலிக்கு ஒரு நல்ல அமௌண்ட்டு கொடுப்பாங்க, எப்போதுமே கொடுத்துருவோம். அந்த அமௌண்ட் கொடுப்பாங்க. அது இல்லாமல் நாங்கள் ஃபைட்டர்ஸ் கொஞ்சம் பேர் சேர்ந்து ஒரு நாள் அமௌண்ட் எவ்வளவோ அந்த அமௌண்ட்டு, வேலைக்கு போகிற அமௌண்ட்டு கொடுப்போம். அது ஒரு 20 லட்ச ரூபா, 25 லட்ச ரூபா, 30 லட்ச ரூபா, 50 லட்சம் கூட சில நேரத்தில் தரோம். அது மாதிரி தரோம். ஆனால் அவங்களுக்கு அது பத்தாது இல்லையா? அது சில கோடிகள் வந்தால் தான் பேங்கில் போட்டு மாத வருமானம் மாதிரி வந்து பண்ணணும். ஸோ அது பண்ணணும்னு நினைக்கிறேன் சார். இப்போ நீங்கள் ஓரளவு வசதியான ஒரு நிலை என்ன அப்படிங்கிறதுல இருக்கீங்க. மற்ற ஸ்டண்ட் கலைஞர் நிலைகள்லாம் எப்படி சார் இருக்குது இன்னைக்கு இருக்கக்கூடிய? அதான் சார், இப்போ நேற்று கூட அங்கே டெத்துக்கு வந்தது என் கூட வேலை செஞ்ச கொஞ்சம் பேர் பார்த்தேன். அவங்கெல்லாம் இன்னும் அந்த கஷ்ட நிலையில் தான் இருக்காங்க. நான் சொன்னேன் என்னையா அப்படின்னா, எல்லாம் அந்த காலத்தில் வந்து ஜாலியாக சம்பளம் வாங்கினோடனே குடிக்கிறது அந்த மாதிரி இருந்துட்டாங்க. அது வந்து நான் அப்போவே சொல்லுவேன், இதெல்லாம் பண்ணாதீங்க, குடும்பத்தை பாருங்கள் அப்படின்னு சொல்லுவேன். அதெல்லாம் இப்போ வந்து நேற்று வந்து தங்கம்மா நீலாம் சொன்னால் தங்கம்மா நாங்களாம் கேட்கல, இப்போ தான் தெரியுது எங்களுக்கு கஷ்டம், ஏன்னா வேலையும் கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்கிறாங்க. 60 வயசுக்கு மேலே யார் வேலை தருவான்? அன்ஃபிட் தானே, 60 வயசுக்கு மேலே ஒன்றுமே பண்ண முடியாது. அந்த ஹெல்ப்பர் வேலைக்கு வேணால் கூப்பிட்டு போகலாம். ஸோ அதுக்கும் நிறைய பேர் கூப்பிட்டு போக முடியாது. ஃபைட்டர்ஸ் 5 பேர்னா ஹெல்ப்பர் ஒரு ஆளை கூப்பிட்டு போவாங்க. அதில் இப்போ நாங்கள் வயசானவங்களே கிட்டத்தட்ட 100கணக்கான பேர் இருப்போம். அது மாதிரி இருக்கும் இல்லையா? அதனால் அது கொஞ்சம் கஷ்டமான சூழ்நிலை தான். அதுக்கு சங்கம் அவங்க மெம்பராக இருக்கிற வரைக்கும் அவங்களுக்கு ஏதோ ஒன்று ஹெல்ப் பண்ணிகிட்டு இருப்பாங்க. மெடிக்கலாக இருக்கட்டும், இல்லை வீட்டுக்கு பிரச்சனையாக இருக்கட்டும், கல்யாணமாக இருக்கட்டும், எல்லா விஷயத்துலையும் அவங்க வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க, சங்கம் பண்ணும். ஆனால் வருமானம் வந்து கொடுக்காது. கொடுப்பாங்க, ஒரு கடன் மாதிரி கொடுப்பாங்க. ஏதோ ஒரு அவங்க பையனுக்கு கல்யாணமோ இல்லை அதெல்லாம் அவங்களே வீட்டில் கஷ்டம்னு வந்து ஒரு லெட்டர் எழுதி கொடுத்தாங்கன்னா சேர்க்குள்ள வச்சு பேசி கொடுப்பாங்க. அது கொடுக்கலாமான்னு கொடுப்பாங்க. வீட்டில் கூப்பிட்டு தான் கொடுப்பாங்க. ஓகே. இவர் என்ன பிடிக்கி கொண்டு போயிட்டு அது மாதிரிலாம் நல்லா பண்ணிட்டு தாங்க சார் இருக்காங்க. இப்போ இருக்கக்கூடிய யங்ஸ்டர் எப்படி சார் வர்றாங்க ஸ்டண்ட்டுக்கு? வந்து யங்ஸ்டருக்கு அந்த மாதிரி ஆர்வம், ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் வந்தோடனே என்ன டைரக்ஷன் போகணும்னு ஆசைப்படுறாங்க, உடனே நடிகர் ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு நிறைய வெப் சீரிஸ் எல்லாம் வந்த, ஸோ அதனால ஒரு சினிமா எடுத்து ப்ரொடியூஸ் பண்றது அப்படிங்கிறது கொஞ்சம் முன்னையோட இப்போ கொஞ்சம் எளிமையா இருக்கிற ஒரு செல்போனே 2 லட்ச ரூபாய் வேணா படம் எடுத்துடலாம். ஆமா அந்த மாதிரி ஆகி போச்சு. ஆமா. ஸோ அப்படி இருக்கிறப்போ ஸ்டண்ட்டுக்கு வந்து யங்ஸ்டர் வந்து உள்ள வர்றாங்களா, ஆர்வமா இருக்காங்க? இல்லை சார், நிறைய பேர் ஆர்வமா இருக்காங்க. அது ஒன்றும் இல்லை, ஆர்வமா இருக்காங்க. ஆனால் முன்னாடி மாதிரி இப்போ யாரும் இல்லை. முன்னாடி நாங்களாம் அப்படி இருப்போம். ஒரு இப்போ குடும்பத்துக்கு மேலேயே அர்ப்பணிப்பு இல்லையா சார்? குடும்பமே அர்ப்பணிப்பு இல்லைல்ல. இப்போ அது என்ன இருக்கும், ஒரு அவங்களுக்குள்ள என்ன அர்ப்பணிப்பு இருக்கும்? நாங்களாம் அப்போலாம் ஒரு வீட்டில் ஒரு கல்யாணம்னா எல்லாரும் நிற்போம், ஒரு சாவுனா எல்லாரும் நிற்போம். இப்போ அது கூட பார்த்தீங்கன்னா 50 பேர் தான் இருக்காங்க. இப்போ நான்லாம் சண்டை விட்டு கிட்டத்தட்ட ரொம்ப நாள் ஆயிடுச்சு. நான் டைரக்டர் ஆகிட்டேன், ப்ரொடியூசர் ஆகிட்டேன். நான் கூட வந்து நிற்கிறேன். ஆனால் சண்டைகள் கலைஞர்கள் வரல. நாளைக்கு அவங்களுக்கு அதே நாள் தானே இல்லையா? அது வரணும், எல்லோரும் வரணும். நம்ம கலைஞர் ஒருத்தர் இறந்துட்டான்ட்டு வரணும். அது ஒரு இப்போ காலையில் நான் போகிறேன், அங்கே அவ்வளோ ஒன்றும் பெருசாக யாரும் இல்லை. அந்த ஏரியாவில் இருக்கவங்க மட்டும் வந்து வராங்க. ஸோ அது மாதிரி எல்லாம் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து எல்லாம் செல்ஃபோனில் தான் வேலை கேட்குறாங்க. அப்போல்லாம் அப்படி கிடையாது. நாங்கள் வீட்டு முன்னாடி போய் நிற்போம். 5 மணிக்கெலாம் போவோம், 6 மணிக்கு ஒரு 5 மணிக்கெலாம் போய் நிற்போம். இப்போ திருவாரூர் தாஸ் மாஸ்டர்னா அவர் ஹிந்தியில் நம்பர் 1 மாஸ்டர். அவர் ஹிந்தியில் அந்த காலத்திலே எம்ஜிஆரோட சம்பளம் ஜாஸ்தி வாங்கினவர். ஹிந்தியில்
ஓகே. அவர் வீட்டில் போய் அங்கே ராதாரவிண்ணன் வீடுக்கிட்ட தான் அதான் அவர் வீட்டில் தான் வாடகைக்கு இருந்தாங்க. ஓகே. ஒரு சொந்த வீடு இங்கே டி நகர்னா கூட அங்கே இருந்தார். இங்கே இருந்து அங்கே வரைக்கும் நிற்கும். அதுக்காக ஒரு டீ கடையே திறந்து வச்சுருப்பாங்க. அவ்வளோ கூட்டம். நம்ம வீட்டில் 200 பேர் நிற்பாங்க சார். ஓகே. என் வீட்டில் அப்போ அவ்வளோ படம் இல்லை, அதிக படம் பண்ணது நான் தான். அதனால் நம்ம வீட்டில் அவ்வளோ கூட்டம் நிற்கும். ஆனால் 5 படம் நடக்கும் ஒரு நாளைக்கு. 5 படத்துக்கு நான் ஆள் அனுப்புவேன். ஒரு படத்துக்கு 15 பேர்னால கிட்டத்தட்ட 100 பேர் எனக்கு தேவைப்படும். டூப்பு ஹெல்ப்பர் அது 100 பேர் தேவைப்படும். ஆனால் அவ்வளோ பேர் நிற்பாங்க. இப்போ அந்த யாருமே கிடையாது சார். இப்போ செல்ஃபோனில் பேசிக்குவாங்க. மாஸ்டர் நான் வேணுமா, ஓகே வரேன் மாஸ்டர், அவ்வளோதான். அதோட அந்த நட்பே போயிடும். முன்னாடி வந்து மாஸ்டருக்கும் குருவுக்கும் ஸ்டூடெண்ட்டுக்கும் அந்த நட்புலாம் இப்போலாம் அதெல்லாம் கிடையாது. இப்போலாம் செல்ஃபோனில் கேட்பாங்க, செல்ஃபோனில் பேசிக்குவாங்க, வேலை முடிஞ்சோன்னா அப்படியே அவங்க போயிடுவாங்க, இவர் இப்படி வந்துடுவார், அவ்வளோதான். அந்த உணர்வே கிடையாது. வாட்ஸ்அப் குரூப்பில் மட்டும் பாசம். ஆமாம், பாசமும் இல்லை. ஓகே. எல்லாருக்கும் தான் குடும்பத்தில் பாசம் இல்லை, அது மாதிரி அங்கேயும் பாசம் இல்லை, அவ்வளோதான். அது நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. வளர்ச்சியா போதையான்னு எனக்கு தெரியல. ஸோ வரக்கூடிய நிறைய இப்போ நீங்கள் சொல்லுறீங்க நிறையா ஸ்டண்ட் கலைஞர் நிறைய பேர் ஆர்வம் காமிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு அட்வைஸ்னா அது என்ன சொல்லுங்க? ஏன்னா ரொம்ப நாளாக நீங்கள் இருந்திருக்கீங்க, 52 வருஷமா இருக்கிறீங்க. அப்படிங்கிறப்போ எல்லா அப் அண்ட் டவுன் எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அவங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு அட்வைஸ்னா என்ன சொல்லுங்கள்? அவங்களுக்கு சொல்லக்கூடிய அட்வைஸ்னால் முதல்ல உடம்பை நல்லா வச்சுக்கணும். ஸ்டண்ட் கலைஞர்கள் மட்டும் இல்லை, மக்கள் அனைவருமே உடம்பை நல்லா வச்சுக்கணும். உடம்பு தான் நமக்கு கோயில். இந்த எப்படி கார் வாங்கினா பைக் வாங்கினா நல்லா தொடச்சி கிடச்சி பெட்ரோல் போடுறோம், டீசல்லாம் போடுறோம். ஆனால் நமக்கு அது பார்க்குறதே இல்லை. நம்ம உடம்புல என்ன உறுப்பு இருக்கிறது யாருக்கும் தெரியாது. இப்போ நுரையீரல் இருக்கா, கல்லீரல் இருக்கா, மண்ணீரல் இருக்கா, மூளை இருக்கா, இப்போ என்ன உடம்புல எத்தனை நரம்புக்கு, எவ்வளோ நரம்பு இருக்குது, எவ்வளோ எலும்புகள் இருக்குது, ஒன்றுமே தெரியாது யாருக்கும். அவங்க ஏதோ அவங்க மூச்சு விட்றாங்க, மூச்சு விட்ற வரைக்கும் அவங்க உயிரோடு இருப்பாங்க, அவ்வளோதான். அதை தான் கற்று வச்சுருக்காங்க. ஆமாம், மூச்சு போகிறது கூட அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா நிறைய பேர் யோகா கற்றுக்கணும் தான் மூச்சு சுவாச இதே தெரியும்ல, அவங்களுக்கு அதான் தெரியாது. வர்றாங்க, வேலை செய்கிறாங்க, நல்லா சாப்பிட்றாங்க, செரிக்குதோ இல்லையோ திருப்பி சாப்பிட்றாங்க, திருப்பி தண்ணி அடிக்கிறாங்க, அது இப்படி போய்டும். அதெல்லாம் இல்லாமல் உடற்பயிற்சி மிக முக்கியம். உடம்பு தான் கோயில். அந்த உடம்பை கோயில் மாதிரி வச்சுக்கணும். கோயிலுக்குள்ளே போனால் எப்படி இருக்கோ அந்த மாதிரி கோயில் மாதிரி நம்ம உடம்பு வச்சுக்கணும். இது எல்லா ஸ்டண்ட் கலைஞர்களுக்கு மட்டும் இல்லை, இதை பார்க்குற அத்தனை நேயர்களுக்கும் உடம்பு மட்டும்தான் முக்கியம். நீங்கள் என்னைக்கு உடம்பு சரியில்லைன்னு போகிறீங்களோ அன்றைக்கி உங்களை ஆஸ்பத்திரி கூட்டிகிட்டு போகிறக்கு ஒரு ஆள் வேணும், தூக்கிட்டு போகிறக்கு ஒரு ஆள் வேணும். ஹாஸ்பிட்டல் கியூவில் உட்காந்துருக்கணும். அந்த கியூவில் நிற்கிறதுக்கு போல நீங்கள் யோகாவும் உடற்பயிற்சியும் பண்ணிங்கன்னா நீங்கள் கியூ போக வேண்டியதில்லை, உங்கள் வேலையை பார்த்துக்கிட்டே இருக்கலாம். இப்போ எனக்கு 72 வயசு நான் ஆஸ்பத்திரி போல, ஊசி போடல, எதுவுமே இல்லைன்னா நான் வந்து எக்ஸசைஸ் பண்ணுறேன்னு அர்த்தம். என்னை பார்த்து எல்லாரும் சொல்கிறாங்க என் வயசை சொல்லாதீங்கம்பாங்க. நான் என் வயசை சொல்லுவேன். என் வயசு எப்படி இருக்கணுமோ அது மாதிரி நீங்களும் நல்லா இருக்கணுங்கிறத தான் சொல்லுவேன். ஸ்டண்ட் கலைஞர்களுக்கு முக்கியமாக வந்து உடம்பை தினசரி உடற்பயிற்சி பண்ணணும். அதே மாதிரி ஒழுக்கம் ரொம்ப முக்கியமானது. மிலிட்ரியாக இருக்கணும். மிலிட்ரி வந்து எதாக இருந்தாலும் சந்திப்பாங்க இல்லையா? இப்போ தண்ணியில் குதிச்சு நீச்சல் அடிப்பாங்க, ஹெலிகாப்டரில் குதிப்பாங்க, ஓடுற ட்ரெயினில் இப்போ இறங்கி போவாங்க. ஒரு குடும்பத்தில் ஒரு ஏதோ ஒரு ஃபயர் சேவர்னா இவங்க உயிரை பார்ப்பாங்க. அந்த மாதிரி தான் ஸ்டண்ட் கலைஞர்கள், மிலிட்ரி மாதிரி தான். அது மாதிரி அவங்க இப்போ வந்து எதுக்கும் துணிச்சலாக இருக்கணும். துணிச்சல்னால் நம்ம உடம்புல பலம் இருந்தால் மட்டும்தான் துணிச்சல் இருக்கும். அந்த துணிச்சலை வளர்த்துக்கணும். இது மாதிரி எல்லாம் இருந்தாக்க நீங்களும் பெரிய ஆளாக வரலாம். இப்போ நாங்கள் பீட்டர்கேன்லாம் நம்மகிட்ட ஒர்க் பண்ணுற அனலர்ஸ் எல்லாம் நம்ம வீட்டில் வந்து உட்காந்துருப்பாங்க. இன்றைக்கெலாம் அவங்க நல்லா வந்துட்டாங்க. இன்றைக்கி நாங்கள்லாம் வந்து அப்போ 5 லட்ச ரூபா சம்பளம், இப்போ 1 கோடி ரூபா சம்பளம் ஃபைட் மாஸ்டருக்கு. ஸோ அந்த மாதிரி வளரணும்னா நீங்கள் உங்கள் உடம்பை நல்லா வச்சுக்கணும், உங்கள் மனசை நல்லா வச்சுக்கணும். முக்கியமாக வந்து தண்ணி அடிக்கிறத நிறுத்தணும். தண்ணி அடிக்கக்கூடாது, அவ்வளோதான். அதுதான் முக்கியமான விஷயம். நிறைய உங்களோட விஷயம் நிறைய சொன்னீங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்டண்ட் கலைஞர்களுக்கு என்னென்ன மாதிரியான இஷ்யூஸ் எல்லாமே இருக்குது அப்படிங்கிறதே சொன்னீங்க. இந்த டைமில் இந்த நேரத்தில் இணைஞ்சு உங்களோட கருத்துக்களை மிக்க நன்றி சார். ரொம்ப நன்றி சார்.